அண்ணாமலை ஒரு வினோதமான ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார். சாட்டை அடித்து நான் கேட்குறேன், அண்ணாமலைக்கு பொள்ளாச்சியில் போராட்டம் இந்த பாலியல் சம்பவம்லாம் நடக்கும்போது சவுக்கே கிடையாதா? யாரை கண்டுபிடிக்கல? அப்போ இன்னும் லண்டனில் போய் அங்கே கண்டுபிடிச்சி அங்கேருந்து சவுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி இல்லை, இப்போது புதுசாக சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறாரு. அதனால் யாரோ ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கான் போது, இந்த மாதிரி நீங்கள் சவுக்கடி அடிச்சுக்கிட்டு 40 அடியோ 50 அடியோ அடிச்சுக்கிட்டு ஒரு நேர்த்தி கடன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பதவி வரும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இதை ஒரு சாக்காக வச்சு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை எடுத்தேன். அது அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது பகுத்தறிவாதி யாரும் ஏற்றுக்க முடியாது. ஒன்று பெரியார் பாணியில் சொன்னால் காட்டு முராண்டித்தனமாக இருக்கிறது. அப்படி சவுக்கில் உடம்புல அடிச்சுக்கிறது யாராவது ஏற்றுப்பாங்க? அந்த காலத்தில் என்னுடைய 62 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் 62 வருஷமாக திமுகவில் இருக்கிறேன். எந்த தலைவரும் இப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தணும், போராட்டம் நடத்தணும். இவ்வளோ அடிச்சுக்கிறது மணிப்பூரில் காவல்துறையே வந்து போட்டு கற்பழிச்சிக்கலாம் பண்ணாங்களே, அப்போ அடிச்சுக்கலையே. உத்தரப்பிரதேசத்தில் நிச்சயத்தான் நடந்துகிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் இது புது இன்சிடெண்ட்டு. ஆனால் உத்தரப்பிரதேசத்திலும் பிஜேபி ஆளுற மாநிலத்திலாம் இந்த அன்றாட சம்பவமாக நடந்து கொண்டிருக்குது. அங்கெல்லாம் போகவில்லை. அது ஒரு இங்கே தமிழ்நாட்டில் இப்படி செய்கிறாருன்னு சொன்னால் இது ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது. அண்ணாமலை இப்படி தான் பேசுவார். அந்த போராட்டத்துக்கு மக்கள் யாருமே சிரிக்கிறாங்க. இந்த மாதிரிலாமா செய்வாங்க போராட்டம்? அது மட்டும் இல்லை, செருப்பே போட மாட்டேங்கிறார். திமுக ஆட்சியிலிருந்து இறங்குறவரும் செருப்பு போட மாட்டாங்க. இனி அப்படி ஒரு சபரை ஒரு ஏற்றால் காலம் பூரா செருப்பே போட முடியாது.